வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தேவ ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏகுதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி நடத்தினீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியும் கர்த்தரை பாடி துதிப்பதற்கும் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன இக்கட்டு நேர்ந்தாலும் நம்மை ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவரால் அதிசயமான காரியங்கள் செய்யக்கூடாதது ஒன்றுண்டோ அப்படின்னு எரேமியா சொல்லும் பொழுது அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் உன் நினைவில் தோன்றாததற்கு முன்பாகவே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, உன்னை உண்டாக்கின உன் தாயின் கருவிலே நீ தோன்றும் முன்னே உருவாக்கின அவர் தேவனா இருக்கிறார். அந்த தேவனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து வசனம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, அவர் கருவை மாத்திரம் அவர் காணல, இந்த தேதியில இது உருவாகும், இந்த தேதியில இந்த உறுப்பு உருவாகும் என்று நமக்குனே ஒரு புக்கு போட்டு அவர் எழுதியிருக்காருன்னா, அவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்களா இருக்கணும்ல. அவருடைய பார்வையில நம்ம அருமையா இருக்கிறபடினால் நாம் கனம் பெற்றவர்களா இருக்கிறோம். கரத்தை தட்டி அவர நாமத்தை நாம் உயர்த்துவோம். இம்மானுவேலரே, என் கூட இருப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, Chip
பொல்லாத கிரியையை பார்த்து சொல்லுங்கள், நான் நேசருடையவர், நான் கர்த்தருடையவள். சத்தமா சொல்லுங்க, அந்த பொல்லாத கிரியையை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடையவள், பரிசுத்த ஆவியானவரை உடையவள், அவரை நான் முத்திரையாக பெற்று கொண்டிருக்கிற பரிசுத்த ஜாதி, நானும் என் குடும்பமும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற கூட்டம். சொல்லுங்க, அவன்கிட்ட அறிக்கையிடுங்க, உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அந்த பொல்லாத ஆவிக்கு விரோதமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் சொல்லுங்க, நான் பரிசுத்த கூட்டம், நான் ராஜரீக கூட்டம், நான் ஆசாரிய கூட்டம், அவரால் அங்கீகரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், நான் அழைக்கப்பட்ட கூட்டம், உன்னை மிதிக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டம். தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னே உன்னுடைய வாளை நசுக்குவதற்கு நான் பிறப்பிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நானும் என்னுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, 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 நான் பரிசுத்தம் உள்ளவன். அறிக்கையிடுங்க, நான் நீதியின் ஜாதி. சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். இப்ப கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசு, உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. We worship you, Lord. We exalt you. தூபமாய் நறுமணமாய் நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருக்கே செல்லும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை தியானிக்குவதற்கு, அதை கை கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை தாவீது விதமாக விவரிக்கின்றார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. மனக்கண்களை திறக்கிறார் கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா? திறப்பதற்கான காரணம் இந்த கட்டளைகளை கை கொள்வதனால, அதன்படி நடப்பதன் நிமித்தமாக தேவன் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நமக்குள்ள உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன் உண்டு. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே கட்டளையிடுகின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலன், எப்பேற்பட்ட பலன் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் சங்கீதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது காரியம் 3வது வசனத்துல எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. யார் அவன் என்றது யார்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன், இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன், கட்டளையின்படி நடக்கிறவன். எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன் கனியை தண்டியில் இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம்மளோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய நாட்களில் போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபார் நன்றாக புரிந்து கொண்டான். யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். அவன் என்ன கையிட்டு செய்தானோ அவனுடைய வீட்டில் அவன்கிட்ட ஒரு பொறுப்பையை கொடுத்துட்டான். எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. போத்திபாருக்கு உண்டான எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் கர்த்தர் அவனோட இருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது
தேவன் ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை நம் மூலயமாக எழுப்புகின்றார். ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தமாக அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை தியானிப்பதினாலும் அதை கை கொள்வதனாலும் கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து வைக்கிறார். உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்திருக்கிறார், நீதிமான்களாக மாற்றுகின்றார். கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்த்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அப்போ நம்ம உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனமும் வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான். ஹல்லேலூயா. வேற எதையுமே தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. கட்டளைகளை கை கொள்ளணும். ரொம்ப சாதாரண விஷயம்தான். அந்த சாதாரண விஷயத்தை நம்மளால் கை கொள்ள முடியல. அநேக நேரங்களில் நம்ம விழுந்துடுறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உன் 28வது அதிகாரத்தில் உபாகமம் 2வது வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளுமாய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு. அதை தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னாக்க அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். எப்பேற்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா 101வது வசனத்திலிருந்து 104வது வசனம் வரைக்கும், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறான்? சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்யான வழிகளையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம். நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் மாத்திரம்தான். அந்த காரியத்தை நம்ம கை கொள்ளணும். அந்த அவருடைய கட்டளைகள், அவர் வார்த்தைகளை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் எடுத்த அந்த தீர்மானத்தின் பிரகாரமாக என்னை ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே, என்னை நீர் வழி நடத்துள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றின் தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
Praise God. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததியை தேவன் பெருக பண்ணுவார். எல்லா வாதைகள் வியாதிகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குவார். விசேஷமாய் தேவன் பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் போகையிலும் வருகையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். சாத்தான் வைக்கிற சகல கண்ணுகளுக்கும் தேவன் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். மனுஷனுடைய எரிச்சல் பொறாமைகளுக்கும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன். நம்மளை பாதுகாக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஏன் என் பிள்ளைய நான் அவ்வளோ பத்திரமா நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்பிக்கையா இருக்கிற கர்த்தரை மட்டும் பாருங்கள். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் சந்தோஷமாயிருங்கள். விசுவாசம் இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென். விசுவாசமா இருந்தா எப்படி இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பார்கள். விசுவாசம் குறையும் போதுதான் துக்கம் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. துக்கம் அதிகமாகுது, கவலை அதிகமாகுதுன்னா விசுவாசம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம்? டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க விசுவாசத்தை பெருக பண்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் விசுவாசத்தை சிம்பிளா கவலையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்? சிம்பிள், ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளவுதான். அந்த எந்த இடத்துல உட்காந்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ முதல்ல அந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே வந்துரு. அது ஒரு பெட்ரூமா இருக்கலாம், அல்லது கிச்சனா இருக்கலாம். அது எங்க நீங்க உட்காந்து, ஏன்னா சில பேருக்கு உட்காந்து கவலைப்படுறதுல அவ்வளவு ஆசை. கம்ஃபர்ட்டா உட்காந்து அப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிட்டே அந்த இடத்த விட்டுட்டு முதல்ல வெளியே வந்துட்டு திருப்பி அத ஒரே இடத்துல உட்காந்து திரும்பிக்கு வாங்கலாம். ஸோ முதல்ல அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? வெளியில வாங்க. மாடிக்கு போங்க, வாக்கிங் பண்ணுங்க, இல்ல சர்ச்சுக்கு வாங்க, இல்ல உங்களுடைய கணவனோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வெளியில போங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த கவலையிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். அல்லேலூயா. செகண்ட் திங், ரீட் பைபிள். வேத வசனத்தை ஆண்டவரே என் கூட கொஞ்சம் பேசுங்க, நான் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன், என் கூட கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க வேதத்தை திறந்து வாசியுங்கள். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது உள்ள ஜீவ ஊற்று பெருக ஆரம்பிக்கும். இந்த ஜீவ ஊற்று பெருகும் பொழுது கவலை அப்படியே வெளியே துரத்திரும். ஆவியானவர் உள்ளே வாசம் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அந்த தைரியத்துல, அந்த சந்தோஷத்துல, அந்த விசுவாசத்துல தொடர்ந்து என்ன பண்ணுங்க? ஓடுங்க. அந்த விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பொழுது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமாயின், இல்லை என்னால் ஜெபிக்க முடியல, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற குறிப்புகள் இருக்குமாயின் அவ்வப்போது நம்மளுடைய ஊழியக்காரருக்காகவோ அல்லது எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிவிங்கள். நாங்கள் நிச்சயமாய் உங்களுக்காக என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் நேற்று தினத்துல வேதத்தை நான் தியானிக்கும் பொழுது கூட சபைக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். படிக்கும் பொழுது இது நிச்சயமாய் சபையில நடக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இதை நான் படித்தேன். 2 வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. இது செய்தி அல்ல, இது உங்களுக்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு சபையில நீங்க பேசுனீங்கல்ல, இந்த வசனத்தை கொண்டு என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பேசுங்க. ஏசாயா 29, 17, 22 2 வசனங்களை வாசிக்க போறோம். ஏசாயா 29, 17, 22. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடுனா இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் டேர்ம்ல அது எழுதப்படல, பாசிட்டிவ் டேர்ம்ல எழுதப்பட்டிருக்கு. காடு என்றால் அமேசான் காடு எப்படி அடர்ந்த காடு, செழிப்பான காடு, எல்லாம் நிறைந்த ஒரு இடமா இருக்குதுல்ல, அந்த மாதிரி செழிப்பான வயல்வெளி என்னவாய் மாறுமா? திக் ஃபாரஸ்டா மாறுமா. இப்ப 22 வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர்
இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வம்சத்தையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, இனி உங்க முகம் செத்து போவதும் இல்லை. ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்தபடியினால் அல்லது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறபடியினால் பல வருடங்களாய் இருந்து கொண்டிருக்கிறபடியினால் முகம் செத்து போயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்திலே உன்னுடைய முகம் செத்து போன முகத்தை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களுக்கு ஐயோ. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எதையெல்லாம் பாவம் என்று நினைக்கிறோம் தெரியுமா? விபச்சாரம் பண்ணுவதும், வேசித்தனம் பண்ணுவதும், அல்லது பணத்தை திருடுவதும், ஏமாற்றுவதும், அல்லது பொய் சொல்லுவதும், அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரியான விக்கிரக கோவில்களுக்கு போவதும், அதனுடைய கிரிகளை நடப்பிக்கிறதும் தான் பாவம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், என்னை அல்லாமல் ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என் ஆவி இல்லாமல் உங்களை நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். யாரோ ஒருவனுடைய நிழலில் போய் அடைந்து கொள்ள வேண்டும், அவனிடத்துல போனால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு மனிதன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் மேல வைக்கிற நம்பிக்கை என்னன்னு சொல்றாரு? பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று ஆண்டவர் கொஞ்சம் கடிந்து கொள்ளுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மளோடு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அதற்கு முன்பதாக இந்த வசனத்திற்கு அல்லது இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்காய் தேவன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நேற்று தினத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே குடும்பத்திலே வேறு ஒரு காரியத்தை கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் இல்லையா? அவன் பேர் ஏசா. மூத்தவன் பேர் ஏசா, இளையவன் பேர் யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபு நல்ல தேவ மனுஷனுடைய பிள்ளைகள். பணக்கார குடும்பம், ஏராளமான சொத்து, ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான செல்வங்கள் வீட்டில் இருக்கிறது, உயர்ந்த ஸ்தானம். ஹல்லேலூயா. நல்ல பொசிஷன் அந்த ஊர்ல இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2 பிள்ளைகளும் வாலிபத்திற்குள்ளே வருகிறார்கள். நல்ல பிள்ளைகளாய் வளர்கிறார்கள். ஏசாவுக்கு நல்ல ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்ல பாடி பாத்தீங்கன்னா, நல்ல அட்ராக்டிவான ஒரு பாடி அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு பெரிய ஆசை என்னவென்றால், காட்டிலே போய் வேட்டையாடி மிருகங்களை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்து அதிலே சம்பாதிக்கின்ற ஒரு பெரிய வேட்டைக்காரன் அவன். ஹல்லேலூயா. அவனுக்கு நல்ல தொழில் பிடிக்கும், தொழில் பழக்கம் அவனுக்கு நிறைய இருக்கிறது. அவனுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு அதிகமா இருக்கிறது. நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல உழைக்கணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற நல்ல ஒரு எண்ணம் இருக்குது. உழைக்க வேண்டும் என்று நினைப்பது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடினமாய் உழைக்கக்கூடியவன், உயிர் போகிற அளவுக்கு உழைப்பான். வீட்டுக்கு வந்தா உயிர் போகிற அளவுக்கு இருக்கும் அவனுடைய பலவீனம். அந்த அளவுக்கு முழு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து என்ன செய்வான்? உழைக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. போவான், நல்ல உழைப்பான். வரும்பொழுது அந்த ஊரே காத்திருக்கும், எங்க எஜமான், எங்க சின்ன எஜமானன் ஏசா எப்ப வருவார் அப்படின்ட்டு. ஏசா வந்தார் அப்படின்னா அவர் ஏராளமான மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வருவார். அப்படி வரும் பொழுதே அவருக்கு ஒரு தனி கெத்து தான். உள்ள வரும் பொழுது பாராட்டு, எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ராஜா உள்ள வர மாதிரி இருக்கும் ஏசா அந்த ஊருக்குள்ள நுழைகிறது. ஹல்லேலூயா. அப்போ பணம் பெருகுகிறது, புகழ் பெருகுகிறது, அவனுடைய தொழில் வளர்கிறது, அவன் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எந்த வயசுல? நல்ல இளம் வாலிப வயதிலேயே அவன் புகழை பார்த்தவன் யாரு? ஏசா. ஹல்லேலூயா.
இந்த புகழ் பெருகும் பொழுது கூடவே சேர்ந்து இன்னொன்னும் பெருகும். யாருக்காவது சொல்ல முடியுமா? புகழ் பெருகுனுச்சுன்னா என்ன கூடவே பெருகும்? பெருமை பெருகுமா? சூப்பர். வேற என்ன பெருகும்? பணம் பெருகுனுச்சுன்னா என்ன பெருகும்? ஆசை பெருகும், அதிகாரம் பெருகும். வேற என்ன பெருகும்? ஆணவம் பெருகும். வேற பாவம் பெருகும். சூப்பர் சூப்பர் பாயிண்ட். நமக்கு தெரியாது, ஆனால் பாவமும் கூட என்ன பண்ணும்? பெருகும். அதுலதான் நம்ம அநேகர் விழுந்து விடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் பணத்தை குறித்து ரொம்ப கண்டிப்போடு எச்சரிப்போடு வேதத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்றபடியே பெருமை, நீங்க சொல்லுகிறபடியே ஆணவம், நீங்க சொல்லுகிறபடியே என்னது வேற என்ன சொல்லுங்களே, அதிகாரம், எல்லாம் ஏசாவுக்கு வந்தது. கூடவே பாவமும் சேர்ந்து வந்தது. அது அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த கெத்த காமிக்கும் போது, வாலிபத்துல அந்த மஸ்குலர் அந்த அப்பியரன்ஸ் அப்படியே காமிக்கும் பொழுது ஏராளமான பெண்களும் அவன் மேல மயக்கம் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கானானிய பெண்கள் அவன் மேல மோகமா இருந்தார்களாம். ஓ ஏசா, ஓ he is an awesome boy, he is handsome அப்படின்ட்டு அப்படியே வார்த்தைகள் அப்படியே நெய்க்குள்ள கைய விடுற மாதிரி அப்படியே வார்த்தைகளை என்ன செஞ்சிடறது, போடுறது. அப்போ ஏசாவுக்கு ஆஹா சூப்பர்ரா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஃபீல். பரவாயில்ல, நம்மளை பார்த்து 4 பெண்கள் வந்து அப்படி பெருமையா பேசும்போது அப்படி கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். அப்படி பேசும்போது அவனும் மயங்குகிறான். அந்த பெண்களையும் அவனும் சேர்த்து கொள்கிறான். அவர்களை திருமணமும் செய்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேரை திருமணம் செஞ்சான் தெரியாது. பார்க்கிறவன் எவன்லாம் இவளை யாரெல்லாம் இவனை மேன்மைப்படுத்துகிறார்களோ அத்தனை பேரும் என்ன பண்ணிக்கிட்டாவே சேர்த்து கொண்டான். பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க. பணம் பெருகுகிறது, புகழ் பெருகுகிறது, அதிகாரம் பெருகுகிறது, நினைத்த காரியம் நடக்குகிறது, பிசினஸ் மேல பிசினஸ், அதுக்கப்புறம் தொழில் மேல தொழில், எல்லாம் போய்கிட்டே இருக்குது. அதோட கூட சேர்ந்து இவனுடைய ஆசைகளும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவனுடைய ஆசை எல்லாம் அதுதான். பெண்களோடு சேர்ந்து கூத்தடிக்கணும், எல்லாம் பெருகுது. இப்போ அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. யாரு? ஈசாக்கும் ரெபெக்காள் 2 பேரும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் கூப்பிட்டு, இங்க பாரு ஏசா, நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு மனநோவா இருக்கிற, நீ எனக்கு சுத்தமா என் இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கல, நீ வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இந்த கூத்தடிக்கிறது நிறுத்து, நீ பண்றதெல்லாம் சரின்னு ஓடிட்டு இருக்கிற. அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச அம்மா இன்னும் கொஞ்சம் வேகமாவே கடிஞ்சிருப்பாங்க. உன் கொண்டு வர அந்த மிருகத்தை தூக்கி குப்பையில போடுறா, யாருக்கடா வேணும் அந்த மிருகம்? நீ வேட்டையாடிட்டு கொண்டு வரது யாருக்கு தேவை? உன் இருதயம் சரியில்லையே, உன் இருதயம் மாறுபாடா யோசிக்கிறதே. உங்க அப்பாவை கவனித்தியா? உங்க அப்பா தேவனை துதிக்கிற மனுஷன், தேவனை ஆராதிக்கிற மனுஷன். உங்க அப்பா உன்னை அப்படியா வளர்த்தாரு? கர்த்தரை தேட வேண்டும் என்று உன்னை வளர்த்திருக்கிறார். உங்க தாத்தாவை கவனி, அவர் எந்த அளவுக்கு தேவனை தேடுகிற மனுஷன். தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க அப்பா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்டா. நீயும் உன் தம்பியும் பிறந்தீங்களே, நானும் அப்பாவும் ஜெபிச்சோம், ஜெபித்து உங்க 2 பேரையும் நாங்க பெற்றெடுத்தோம். ஆனால் நீயோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு நம்மளுடைய குடும்பத்திலே தேவ பக்தி இருக்கும், அந்த தேவ பக்தி எல்லாம் விட்டு விட்டு நீ ஓ இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயே என்று அவ்வப்போது பெற்றோர்கள் ஏசாவை கூப்பிட்டு திட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஏசா காதல வாங்கினார் நினைக்கிறீங்க? ஏன் காதல வாங்கல? காசு கண்ணை மறைக்குது. காசு அவன் கேட்டிருப்பான், என் வயசுல நீங்க என்ன சம்பாதிச்சிருப்பீங்களா? என் வயசுல இந்த ஞானம் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு எவ்வளவு தொழில் ஞானம் இருக்கு பாருங்க. நான் உள்ள வேட்டைக்குள்ள காட்டுக்குள்ள போனா மிருகங்கள் அப்படியே என் பாதத்துல இருந்து விழுகும். அந்த அளவுக்கு நான் வேட்டையாடுவேன். என் வயசுல உங்களுக்கு புகழ் வந்ததா? நான் புகழ் சம்பாதிச்சிருக்கிறேன். எனக்கு எத்தனை பேர் எனக்கு ஆட்கள் எனக்கு தெரியும். இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியாத ஆட்களை விட எனக்கு நிறைய பேர் தெரியும். வீண் பெருமை. அல்லேலூயா. ஒரு மனிதன் நினைப்பதெல்லாம் நடக்கும் பொழுது அவனுக்கு தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் வராது. ஆமாதானே? அல்லேலூயா. நான் சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது, புது இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது யாராச்சும் வந்து பேசுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் நிறைவா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் அவங்களுக்கு வேணா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு தான் கஷ்டம், அவங்களுக்கு வேணா பிரேயர் பண்ணிட்டு போங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நிறைவா வைத்திருக்கிறார்ல, அதுக்கு எனக்கே தேங்க்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டேன்.
இல்ல அதெல்லாம் பண்ணதில்ல. ஆண்டவர் தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை என்றால் மட்டும்தான் ஆண்டவரை தேடணுமா? ஆண்டவர் பெரியவர் இல்லையா? அவர் உங்களை உண்டாக்கினவர் இல்லையா? ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? தேவனை தேட வேண்டும் என்பது எப்ப நினைக்கிறாங்களா? தனக்கு தேவை ஏற்படும் பொழுதுதான் தேவன் தேவை என்று நினைக்கிறார்கள். தேவைக்கு தான் தேவன் தேவை. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. தேவனை நாம் எப்பொழுதும் அவரை தேட வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய கண் முன்னாடி அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டும். எப்பொழுதும் அவரையே உயர்த்த வேண்டும். நான் அல்ல, நீர் மாத்திரம் ஐயா. நான் அல்லப்பா, நீங்க மட்டும் தான்ப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. இது உங்களுடைய ஆண்டவரே. எனக்கு இருக்கிற இந்த செல்வம் நீங்க கொடுத்ததப்பா. எனக்கு இருக்கிற இந்த ஞானம் நீங்க கொடுத்தது. எனக்கு இருக்கிற இந்த பலன் நீங்க கொடுத்தது. எனக்கு இருக்கிற இந்த பணம் நீங்க கொடுத்தது. எனக்கு இருக்கிற இந்த உயர்வு நீங்க கொடுத்தது ஐயா. இந்த உயர்வு எனக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க இருக்கணும். எனக்கு இந்த பணம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கணும். நான் நம்புகிற மனுஷன் எனக்கு நீங்க கொடுத்த மனிதர்கள் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க இருக்கணும். எனக்கு முக்கிய ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற மனுஷனே கர்த்தரால் போற்றக்கூடியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. யாக்கோபு, அவனுடைய சகோதரன் யாக்கோபு இருந்தான் இல்லையா? யாக்கோபு அவனும் உழைக்கிற மனுஷன். கூடாரவாசி என்ற வார்த்தை வேதத்தில் போடப்பட்டிருக்கிறனாலே அவனை சோம்பேறி என்று நினைத்து விட வேண்டாம். வேலை செய்யாம வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். அவன் உழைக்கிற மனுஷன். யாரு? யாக்கோபு. எப்படிப்பட்ட மனுஷன்? அவனும் உழைக்கிற மனுஷன். அவன் என்ன தொழில் செய்தான்? அவன் ஆடு மாடுகளை மேய்த்தான். ஆடு மாடுகளை மேய்த்தான் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஐயோ ஒரு சாதாரண வேலை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். அந்த காலத்துல ஆடு மாடுகள் வைத்திருப்பது என்பது இன்னைக்கு கார்ஸ் வச்சிருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப செல்வம். அது செல்வமாய் பார்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோ ஆடு மாடுகள் ஏதோ கொஞ்சம் ஏதோ வைத்து நினைக்காதீங்க. பூமி தாங்க கூடாத மட்டும் ஆடு மாடுகள் அவன்கிட்ட இருந்துச்சான். ஈசாக்கு நீங்க படிச்சு பாருங்க. ஈசா எவ்வளவு பெரிய பணக்காரன். சும்மாலாம் கிடையாது, பயங்கரமான பணக்காரன். ஏராளமான ஆடுகள் எல்லாத்தையும் மேய்க்கிறான். மேய்க்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. மேய்த்தல் என்பது ஏதோ வேட்டையாடுகிற தொழில் எடுத்துக்கங்களேன். போவான், அடிப்பான், ஒரு மிருகம் சாகும், தூக்கிட்டு வந்து போடுவான், தோலை விரிப்பான், மாம்சத்தை சேல் பண்ணுவான், தோலை சேல் பண்ணுவான், அதுல ஒரு பணம் கிடைக்கும். இது ஒரு தொழில். ஆனால் ஆடு மேய்க்கிறது என்பது தொழில் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உணர்வு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆட்டையும் நேசிப்பான். அவன் கொலை பண்ற வேலை, இவன் காப்பாத்துற வேலை. ஹல்லேலூயா. கரெக்டா புல்லு கொடுக்கணும், கரெக்டா தண்ணீர் காட்டணும், அது தொலையாம பார்த்துக்கணும், கரெக்டான நேரத்துல கூடாரத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு போய் புல் மேய விடணும், டைம் முடிஞ்ச உடனே அதை கொண்டு வந்து கூடாரத்துல அடைச்சு வைக்கணும், எல்லாம் கவுண்ட் பண்ணணும், எல்லா ஆடும் கரெக்டா இருக்குதா இல்லைன்னு கவுண்ட் பண்ணணும், பூச்சி கீச்சி ஏதாவது வந்துருச்சா கவனிச்சு பார்க்கணும், ஏதாவது விஷப்பூச்சிகள் உள்ள நுழையுதான்னு கவனிச்சு பார்க்கணும், அதை சுத்தம் செய்ய வேண்டும், கழிவுகளை நீக்க வேண்டும். அவ்வப்போது இந்த ஆடுகள் என்ன செய்யும்? முட்டி மோதும். அதுல இருந்து அதுகளை காப்பாற்ற வேண்டும், எதுக்கும் அடிபற்றக்கூடாது. இன்னொன்னு பிள்ளைகளை ஆட்டுக்குட்டிகளை பெற்றெடுக்கும். அந்த பெற்றெடுக்கிற காரியத்துல கவனமாய் இருந்து அந்த பிள்ளைகளை, அந்த ஆட்டுக்குட்டிகளை பெற்றெடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, மயிர் கத்திரிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்கு வலிக்காம எப்படி மயிர் கத்திரிக்கிறதுன்னு கூட்டிட்டு போய் அதை சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து சேர்க்கணும். இது சும்மா கிடையாது. இது ஏதோ ஒரு தொழில் மட்டும் கிடையாது. இது உணர்வு சம்பந்தப்பட்ட காரியம். அப்ப 24/7 இவன் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆடுகளும் இவன் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆடு யாராவது வளர்த்திருக்கிறீங்களா? இங்க ஒரு 2 பேர் வளர்த்திருக்கிறீங்க. ஆடு வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஒரு இணைப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நபராக பார்க்க ஆரம்பிச்சிரும். நல்ல விஷயம் தான். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஏசாவுக்கு இருந்த கெத்து யாக்கோபுக்கு இல்ல. ஏசாவை எல்லாரும் கை தட்டுறாங்க. மிருகத்தை கொண்டு வரும்போது வா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா யாக்கோபு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் எல்லாம் ஆட்டுக்குடியே இருந்து பயங்கரமாய் அதை கவனித்துக் கொண்டு வருகிறான். ஆனால் அவனுக்கு என்ன இல்ல சொல்லுங்க? அப்ரிசியேஷனே இல்ல. யாருமே சூப்பர் யாக்கோபு வேற லெவல்ல இன்னைக்கு நீங்க புல்லு போட்டீங்க, வேற லெவல்ல இன்னைக்கு அவனுக்கு தண்ணி காமிச்சிங்க யாக்கோபு, சூப்பரா நீங்க கூட்டிட்டு போப்பா, நீங்க கூட்டிட்டு போன ஸ்டைல் இருக்குது அந்த ஆட்டுக்குட்டிகளா, ஐயோ அப்பா. சொல்லவா முடியும்? சொல்ல முடியுமா?
அந்த வேலை, அந்த தொழில் பார்ப்பதற்கு அழகு இல்ல, கெத்து இல்ல, அட்ராக்டிவான ஒர்க்கு இல்ல, ஆனா உழைப்பு இருந்துகிட்டே இருக்குது, உழைப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன எப்ப பார்த்தாலும் ஏசா ஏசானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னைய ஒன்னும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் ஏசா டயர்ல வரான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு. ஹல்லேலூயா. நான் சமைக்கிற கூட வேணா உனக்கு தரேன், எனக்கு என்ன கொடு, எனக்கு அட்லீஸ்ட் அந்த சேஷ்டபுத்திர பாகம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப கெத்தா இருப்பேன். நீங்க எங்க அண்ணனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறதுனால தானே நீங்க வந்து எங்க அண்ணனை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறீங்க, அதை நான் பறிச்சுட்டேன்னா எல்லாரும் என்னைய தானே பாப்பீங்க. முயற்சி தோல்வியாகுது. சேஷ்டபுத்திரம் வாங்கினதான் மேட்ரு, ஆனா அவன் எதிர்பார்க்கிற அந்த கெத்து, அவன் எதிர்பார்க்கிற அந்த மேன்மை எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால அவ்வப்போது கொஞ்சம் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. என்னடா நம்ம அண்ணன் மட்டும் உயர்றான், நம்ம அண்ணன் தம்பின்னு வர்றதுனால பெரிய வயது வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், இரட்டை பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னொன்னு ஒரு பாயிண்ட்ல பாக்குறான், அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இங்க பாருடா, அப்பா தனது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை, தேவ ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்க போறாரு. நீ போய் அண்ணனை மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் என்ன பண்ணிரு, உங்க அண்ணனுடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிரு. அம்மா அம்மா எனக்கும் ஆசைதான், ஆனா அப்பா கண்டுபிடிச்சாருன்னா ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தையில கொடுப்பா. டேய் பாத்துக்கிறேன், உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும்டா, நீ போடா. ஹல்லேலூயா. உங்க அப்பாவை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நீ செய். போக்கென்று இவனும் போறான். அந்த ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் அண்ணனுக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அதற்கும் காரணம் என்ன? நான் வளர வேண்டும். எங்க அண்ணன் மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கிறான், நான் வளரணும். நான் எப்ப மேன்மை அடைகிறது, நான் எப்ப பண்றது, நான் எப்ப உயர்வது, நான் எப்ப மேன்மை அடைவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும். ஏசாவுக்கு அவ்வப்போது அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு, ஆனால் யாக்கோபுக்கு இன்னும் அதிகமாவே தெரியும். அவனுக்கு இன்னொரு காரியம் தெரியும், தேவனை தேடினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்றும் யாக்கோபுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தேவனை நம்பாமல், யாரு யாக்கோபு தேவனை நம்பாமல் அவன் சுயத்தையே தான் நாடுகிறான். எப்படியாவது திருட்டளவாய் குறுக்கு வழியில் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம். தயவுசெய்து சொல்றேன், சபையில் யாரும் குறுக்கு வழியில் சம்பாதிக்காதீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சமா வந்தாலும் நேர்மையான வழியில் என்ன பண்ணுங்க, சம்பாதியுங்கள். குறுக்கு வழியில் மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, சம்பாதிக்காதீங்க. எதெல்லாம் குறுக்கு வழி சொல்லுங்க பார்க்கலாம். லஞ்சம், லஞ்சம் குறுக்கு வழி. வேற உழைக்காமல் வருகிறது எல்லாமே குறுக்கு வழி. வேற காஃபியா, காம்ப்ளிமெண்ட்ஸ் இட்ஸ் a gift இல்ல. காம்ப்ளிமெண்ட்ன்ற பேர்ல பிரைப் இருக்குதா, அது வந்து கரெக்ட், பேர் தான் காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? ஆனா வாங்குறது என்னது, லஞ்சம். ரைட், லஞ்சத்துக்கு வேற பேர் காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்கிட்டாங்க. பட் தி ஒரிஜினல் மீனிங் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் கிஃப்ட். நம்மளுடைய ஒர்க்கை பார்த்து நம்ம மேல இருக்கிற பிரியத்துல கொடுக்கிறது கிஃப்ட், அது வேற. குறுக்கு வழி, சம்பாதிக்காமல் வீட்டுக்கு வருகிற எல்லாமே என்னதான், குறுக்கு வழி தான். குறுக்கு வழியில் மட்டும் பணத்தை என்ன பண்ணிடாதீங்க, சம்பாதிச்சிடாதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். லாட்டரி வாங்கி அதுல பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் லாட்டரியை நீங்கள் காசு கொடுத்து வாங்கும் பொழுது சாத்தானையும் பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் சாபத்தையும் நீங்க வாங்குகிறீர்கள் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சோ சூதாட்டங்கள், வெரி குட். சூதாட்டங்கள் இன்னைக்கு நேர்ல சூதாட்டம் பண்றது இல்ல, ஆனா வந்து ஆன்லைன் சூதாட்டங்கள், ஏராளமான ஆன்லைன் சூதாட்டங்கள் வந்து விட்டது. வெரி வெரி பேட். டிவில அனௌன்ஸ் பண்றான், இந்த ட்ரீம் 11 கிரிக்கெட்ல பார்க்கும்போது இது எல்லாமே சூதாட்டங்கள். தயவு செய்து அதுல பணத்தை போட்டு பண்ண வேண்டும் என்று தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நினையாதிருங்கள். ஹல்லேலூயா. சோ குறுக்கு வழியில் வருகிறது எல்லாமே சாபம், எல்லாமே அருவருப்பு, எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எனவே யாக்கோபு என்ன நினைக்கிறான், குறுக்கு வழியில் எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். பெற்றும் கொண்டுட்டான். ஆனா அவனுக்கு அப்ப தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாபம். பின்னாடி துரத்த ஆரம்பிக்குது அந்த சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மீண்டும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு உள்ளே வாருங்கள். 1ஆம் வசனத்திலே, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல்
ஆலோசனை பண்ணி போதும். இன்னைக்கு அநேகரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சர்ச்ல என்னை அல்லாமல் நீங்கள் ஆலோசனை பண்ணுகிறீர்கள். நான் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் நீங்கள் ஆலோசனை பண்ணி அதை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். தொழில் தெரிந்து விட்டதென்றால், நல்ல படிக்க தெரிந்து விட்டதென்றால், நல்ல உழைக்க தெரிந்து விட்டதென்றால், எனக்கு ஞானம் இருப்பது என்று தெரிந்துவிட்டால், எனக்கு வீடு வாங்குவதை பற்றி நல்லா தெரியும், எனக்கு கார் வாங்குவதை பற்றி நல்லா தெரியும், என்ன விதமான ஒரு ஒர்க் பண்ணோம்னா மேல வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஞானம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளே, என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட என்னுடைய ஜனங்களே என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ அப்படி இல்லாமல் என்னிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சோ சகல டிபார்ட்மெண்ட்ஸை குறித்து உங்களுக்கு ஞானம் இருக்கும். இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது? தெரியும் என்று சொல்றோம்ல, இதை படிச்சா அப்படி போயிடலாம், இதை செஞ்சா அப்படி வந்துடலாம், இப்படி பண்ணா அப்படி வந்துடலாம், இப்படி போனா அப்படி வந்துடலாம். எப்படி தெரியும்? அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும்? ஒருத்தவங்களை பார்த்து அனுபவம், ரைட் வேர்ட், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஞானம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்க ஞானம் இருக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டை கொண்டதா, ஃபியூச்சரை கொண்டதா? கடந்த காலத்தை குறித்ததா இல்ல வருங்காலத்தை குறித்ததா? உங்களுடைய அனுபவம் என்பது கடந்த காலத்தை குறித்ததா, வருங்காலத்தை குறித்ததா? கடந்த காலம், பாஸ்டை குறித்தது தான் உங்களுடைய அனுபவம். நீங்க கடந்த காலத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை தான் நீங்கள் அனுபவம் என்று சொல்லுகிறீர்கள். அந்த கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக் கொள்கிறீர்கள். ரைட்டா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை கடந்த காலத்தை பற்றியது அல்ல, அவர் வரும் காரியத்தை பற்றி அவர் பேசுவார். ஹல்லேலூயா. காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் கடந்த காலத்தை பார்த்து சொல்லுகிறதில்லை, இனி நடக்க போகிறதை பார்த்து சொல்லுவார். ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நாளை என்பது, அடுத்த வருடம் என்பது, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் என்று அவரே திட்டம் பண்ணிருக்கிறபடினால் அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களே, எல்லாம் தெரியும் என்பது எல்லாம் உங்க அனுபவம் பேஸ் பண்ணது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் அனுபவம் ஒரு நிமிஷத்துல குப்பையா போயிரும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. So we don't know what to study. நம்ம அனுபவத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். We don't know how to work. We don't know what business to choose. எந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை திருமணம் பண்ண வேண்டும், எப்படிப்பட்ட எந்த இடத்தில் வீடு வாங்க வேண்டும், எந்த இடத்திற்கு வேலைக்கு போக வேண்டும், எந்த இடத்துல நாம் போய் குடியிருக்கலாம், இது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ என்ன இல்லாம நீ ஆலோசனை பண்றடா, நீ என்ன இல்லாம நீ ஆலோசனை பண்ற, நீ ஏன்ட கேளு, நான் ஃபியூச்சரை பத்தி என் கரத்துல வைத்திருக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு திட்டமும் இருக்குது, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு அதை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீ என்கிட்ட கேளு, நான் அதை உனக்கு நான் சொல்லுவேன். நான் சொல்றத நீ கேட்டு நடந்தீனா நீ சூப்பரா இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இல்லாம ஆலோசனை பண்ண, உங்க பிள்ளைகளுக்கு பெண் பாக்குறீங்களா, தேவன் இல்லாம ஆலோசனை பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பழசு, ஆனால் தெரியாதவைகள் எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்குது. தேவன், நம்மளுடைய தேவன் எதிர்காலத்தின் தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தான் எல்லாமே தெரியும், வாழ்க்கை குறித்து எல்லாம் தெரியும். என்ன தொழில் பண்ணும், 2 நாள் உபவாசம் போடுங்க, ஆண்டவர் காண்பிக்க போறாரு. ஆண்டவரே பணம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதுக்கான வழிகளை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம தேவன் பெரிய தேவனுங்க. நமக்காக தேவன் வானத்தை திறந்த மன்னாவை கொடுக்க அவரால் முடியும்னா உங்களுக்காக தேவன் அதை செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. 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 எனவே தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருங்கள். அதே போல 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும், அப்புறம் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று. எகிப்துக்கு போகிறோம், அங்க போன நல்லா இருக்கும், இங்க போன நல்லா இருக்கும்னு ஓடுறோம்.
இதுவும் தேவ ஆலோசனை இல்லாமல் ஓடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவ ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஹல்லேலூயா. தேவ ஆலோசனை இல்லாம என்ன பண்ணாதீங்க, எதையுமே செய்யாதீங்க. ஒரு வீடை ஷிஃப்ட் பண்றீங்களா, வீடு மாத்துறீங்களா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு புது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அவன் வீடு வாங்கிட்டான், நம்ம எப்படி வீடை கடனை ஒட்டனை வாங்கி வீட்டை வாங்கி, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. நேர்த்தியான நேரத்துல கரெக்டான டைம்ல தான் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் ஆசீர்வாதம். உங்க முயற்சியில ஓடி உங்க ஆசையை நிறைவேற்ற ஓடுனீங்க அப்படின்னா நீங்க நினைப்பது போல அது ஆசீர்வாதமா இருக்காது. தேவன் கொடுக்கும் போது வாங்குங்க, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க மற்றவர்களை பார்க்கறனால தான் இந்த ஆசை அர்ஜ் ஆகுது உங்களுக்குள்ள. சீக்கிரம் பண்ணணும், வேகமா பண்ணணும், இப்பயே பண்ணணும், அப்பயே பண்ணணும். நோ, நம்ம தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சரியான விதத்தில் உங்களை நடத்தி ஏற்ற இடங்களில் கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, தயவு செய்து மற்றவர்களை பார்க்காதீங்க. ஐயோ எங்க அண்ணன் வாங்கிட்டான், ஐயோ என் தங்கச்சி வாங்கிட்டான், ஐயோ என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான், ஐயோ அவங்க எல்லாம் வாங்கி ரொம்ப இதா இருக்கிறாங்க, அப்ப நம்ம இப்படியே இருந்தா எப்படி, நம்ம ஏதாவது பண்ணணும். நோ, அப்படி ஒரு வேளை எண்ணம் வந்துச்சுன்னா go and sit in the presence of God. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவர் சொல்வாரு, நீ அமைதியா இரு, ஏற்ற காலத்துல உனக்கு நான் கொடுப்பேன். நானு அது வரைக்கும் உன் ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இரு, நிச்சயமாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? சூப்பர், வெரி குட். தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருங்கள், நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. ஒருத்தன் கார் வாங்கிட்டா போதும் உடனே நம்மளும் எப்படியாவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்கி தான் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. தேவன் என்றைக்குமே கடன் இல்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர், அற்புதமான விதத்தில் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எனவே சில பேர்லாம் வந்து சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு லோனை சாங்ஷன் பண்ணிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோ, இனிமேல் இந்த சாட்சிகள் வேண்டாம். ஆண்டவர் எனக்கு அற்புதமான வகையில எனக்கு 30 லட்சம் கொடுத்தாரு, ரெடி கேஷ் கொடுத்து நான் வீடு வாங்கினேன், இந்த சாட்சிகள் தான் இனிமேல் வரணும். நாங்க இது கூட ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாஸ்டர் வீடு வேண்டாம் பாஸ்டர், பரலோகம் போதும் பாஸ்டர். அப்படியா? வீடுதான் வேணாம் பாஸ்டர், என் பரலோக ராஜ்யத்துல தேவன் எனக்கு மிகுந்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி எனக்கு அது போதும் பாஸ்டர். அப்படி யாரும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா சந்தோஷம் தான். உங்களை நான் பேசல, நீங்கள் மிகுந்த ஆவிக்குரியவர்கள், இந்த செய்தி உங்களுக்கு இல்ல. ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவராய் இருக்கிறார், செயலில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்காம நீங்க சுயத்துல மட்டும் ஓடிடாதீங்க. ஏசாவுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, கடைசியா இன்னொன்னு சேர்த்து கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா? எல்லாம் கிடைச்சிச்சு, நினைச்சதெல்லாம் ஏசாவுக்கு நடந்துச்சு. ஆனா கடைசியா ஒண்ணு கிடைத்தது ஏசாவுக்கு, தேவனிடத்திலிருந்து சாபம். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன். ஏசாவை என்ன செய்தேன்? சொல்லுங்க, ஏசாவை என்ன செய்தேன்? ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கறது இல்ல. சில வசனங்களை நம்ம பார்க்கலாம், ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல வசனங்களை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஏன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க மனதில்லை என்றால், நீங்கள் மற்ற மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்க பிரியப்படுகிறீர்கள். எவனாவது ஒருத்தன் நல்லா வளர்ந்திருப்பான்ல, அவன்கிட்ட போய் உட்கார்ந்து என்ன பண்றது? ஆலோசனை. அவன் தேவன் இல்லாமல், தேவ ஆலோசனை இல்லாமல் சுயத்திலே. பாருங்க, எல்லாரும் உழைச்சா பணம் வரும், பணம் வரவன்லாம் உயர்ந்திருக்கிறான்லாம் யாரும் சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. பணம் இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான்னு யாரும் சொல்லிவிடவே முடியாது. எனவே ஒருவனுடைய பணத்தை பார்த்து, அவனுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை பார்த்து, அவனுடைய வீட்டை பார்த்து, அவன் கார்ல கெத்தா இறங்கி வருகிறதை பார்த்து, ஓ இவன் சூப்பரா வளர்ந்துட்டான், இவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா நம்ம கரெக்டா இருக்கணும் ஓடி போய் மனுஷனிடத்துல நிற்காதீர்கள். அது மனுஷனுடைய ஆலோசனை. மனுஷனே புல்லுக்கு ஒப்பா இருக்கிறானா அவன் ஆலோசனை எதுக்கு நம்ம ஒப்பிட முடியும்? ஹல்லேலூயா.
வெயில் ஏறும் பொழுது புல் காய்ந்து போகிறதை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்ப மனுஷனே அப்படி இருக்கிறான், மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பதே. அல்லேலூயா. பகல கைப்பிடி சொல்லுங்க, மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்காதீங்க, முட்டியை போட்டு தேவன்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. இன்னொன்னு, அவங்களுக்கு தேவன்கிட்ட கேட்கணுன்ற ஆசையும் இல்லையா. மனுஷன்ட்ட கேட்க ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கத்துல தேவன்கிட்ட ஏன் தெரியுமா தேவன்கிட்ட கேட்க ஆசை இல்ல, அவர் வேணான்றவாரு. நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டோம். அப்படி என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற, அவர் அவ்வப்போது வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வசனம் எழுதிப்பட்டிருக்கிறதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருளுவேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இதெல்லாம் எப்போ, இதெல்லாம் எப்படி மனசுக்கு வர மாட்டேங்குது? நம்மளுடைய மென்டாலிட்டியை ஆண்டவர்கிட்ட கேட்டா வேண்டான்னு சொல்லிடுவாரு. நோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவரை ஓடி வந்து செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். பொல்லாத மனுஷர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அறிந்திருக்கும் பொழுது பரம பிதா உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? காக்கைகளை கவனித்து பாருங்கள், குருவிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. பரம பிதா அவர்களை போஷிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்ற எண்ணமே நமக்கு இல்ல. ரெண்டாவது, வளர்ந்த மனுஷன்கிட்ட கேட்கணுன்ற ஆசை ஜாஸ்தியா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாது, அவனுக்குள்ள பொல்லாத எண்ணங்கள் இருக்கு என்று தெரியாது. அந்த வழியில் ஓடுகிறதெல்லாம் சரி என்று நாம் நினைத்து விடவும் கூடாது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ஏன் நம்ம இப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் ஏன் இப்படி இருக்கிறாங்க? 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவங்க ஏன் சுய ஆலோசனை எடுக்கிறாங்கன்னா, they are not at all reading the Bible. சுத்தமா வேதத்தை தொடர்றதே கிடையாது. 4 பிரசங்கத்தை கேட்கறது, யூடியூப்ல 4 பேர் பேசுறதை கேட்டுக்கிறது, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? பிரசங்கங்கள், யூடியூப்ல கேட்கிற வார்த்தைகள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற செய்திகள் உங்களை பூஸ்ட் அப் பண்ணும். பட் ரெகுலர் ஃபுட் இங்க தான் இருக்கு, டெய்லி ஃபுட் இங்க இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று வரும்பொழுது அனுதினமும் உமது உணவை எனக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிரசங்கம் என்பது உங்களுக்கு ஒரு பூஸ்ட், அவ்வளவுதான், உங்களை என்கரேஜ் பண்ணும், அவ்வளவுதான். ஆனால் அனுதின உணவு உங்க ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் அந்த உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய ஜீவ ஊற்று என்றைக்குமே ஆக்டிவா இருக்கணும்னா நீங்க வேதத்தை படிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? கொஞ்சம் கைகளை உயர்த்தி காமிங்களேன். வேதத்தை படிக்கிறீங்க? வேதத்தை படியுங்கள். வேதத்தை எதுக்குங்க படிக்கணும்? ஏன் பைபிளை படிக்கணும் சொல்லுங்க? ஏன் பைபிள் படிக்கணும்? கர்த்தர் பேசுவார். ஏன் பைபிள் படிக்கணும்? அதுதான் நம்மளுடைய உணவு. வேற என்ன காரணம்? என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதே அது மட்டும்தான். அதுல கற்பனைகள் இருக்கு. கற்பனைகளை கை கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட சேவிக்கணும்னு வசனம் இருக்குது, கொஞ்சம் வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 22:5 வாசிங்களேன். எப்படி ஆண்டவரை சேவிக்கணுமா? ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து எப்படி நடக்கணுமா? அவருடைய வழி எங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? பைபிள்ல தான் இருக்கு. அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் சேவித்து கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படிக்கு அதுக்கு மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். கற்பனை கை கொள்ளணுமா? அவர் வழியில நடக்கணுமா? நியாய பிரமாணமும் அவருடைய வார்த்தைகள்
எல்லாவற்றையும் கை கொள்ளுவதற்கு உங்கள் இருதயத்தை டியூன் பண்ண வேண்டுமா? அப்படிதான் பைபிள் படிக்கணும். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எனவே நீங்கள் அப்படி வேதத்தை படித்து ஆண்டவருடைய வாக்கை கேட்டு அதிலே கொடுக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை, அதிலே கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே, நம்ம நிறைய வசனங்களை படிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் போயிடும். ஆனால் உங்களுக்கு இதுவரைக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆலோசனையை, சுய ஆலோசனையை கேட்காமல், மனுஷ ஆலோசனை கேட்காமல், தேவ ஆலோசனை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள். வேதத்தை படியுங்கள், தேவனை தேடுகிறவர்களாய் இருங்கள். அதுவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரீடமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ வசனங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமா? கிரீடமா இருக்கும். எதை செலக்ட் பண்ணணும், எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ண வேண்டாம், எந்த வழியில போகணும், எங்க போக வேண்டாம், யாரை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ண வேண்டாம், என் ஆசைகளை வெறுத்து என் தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். அது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறவராக இருக்கிறார். சரி, ஓகே. இது ஏசாவுடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு? ஏசா ஓடினான், ஏசா உழைத்தான், ஏசா பாடுபட்டான். ஏசா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. யார்கிட்ட கேட்கிறான் ஆசீர்வாதத்தை? வசனம் இருக்குது, ஈசாக்கினிடத்தில் போய் கெஞ்சினானாம். அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையாப்பா, தம்பிக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க, அவன் எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டான், எனக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா. அவங்க அப்பா சொல்றேன், நான் எல்லாத்தையும் தம்பிட்டு கொடுத்துட்டேன்டாமா, ஒண்ணும் இல்லப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு. ஹல்லேலூயா. மனுஷன்ட்ட நீங்க போய் கேட்கும் போது ஒண்ணும் இல்லைன்றாங்களா? அவன்கிட்ட ஒண்ணும் இருக்காதுதான். இல்லாதவன்கிட்ட போய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டா எப்படி கொடுப்பான்? இருக்கிறவர்கிட்ட கேளுங்க, சகலமும் உடையவர்கிட்ட கேளுங்க. வானத்தையும் பூமியும் உடையவராய் இருக்கிற உன்னதமான தேவனுக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஏசாவுக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனா சாபமும் சேர்ந்து வந்துருச்சு. தேவன் அவனை வெறுத்தார். அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒண்ணும் கிடைக்கல, கோபம் வந்துருச்சு. யாக்கோபை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்புறம் வாழ்க்கை அப்படியே போகுது. சரிங்களா? இந்த யாக்கோபு இருக்கிறான் பாருங்க, இவன் குறுக்களை போய் சம்பாதிச்சு எப்படியாவது மேன்மையாடணும்னு நினைக்கிறான். அதுவே அவனுக்கு ஆப்பாயிடுச்சு. அவங்க அண்ணன் அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அண்ணனுக்கு தப்பி பயந்து ஓடி போகிறான். ஓடுறான் 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 ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான், நிறுத்தாம ஓடுறான். எது வரைக்கும் ஓடுறான் தெரியுமா? பெத்தேல் என்று சொல்லப்படுகிற, பழைய பேர் லூஸ், அந்த லூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பெத்தேல் என்ற இடத்துக்கு வரைக்கும் ஓடி போறான். அங்கே ஒரு கல் இருக்குது. அந்த கல் இடத்துல இருந்து அப்படியே அமர்ந்து அங்கதான் மூச்சை விடுறான். அப்பாடி, இனி எங்க அண்ணன் துரத்துவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு அங்கதான் மூச்சு விட்டு அந்த கல் மேல அப்படியே தலையை சாய்த்து அவன் படுக்கிறான். படுக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்ன காப்பாற்றுங்க, உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு எங்க அப்பா அம்மாவை நம்பி நான் இல்ல, இப்ப நான் எங்க சொந்தக்காரங்களை நம்பி இல்ல, இப்ப எனக்குன்னு இருந்த ஆடு மாடுகளை நம்பி இப்ப எனக்கு இல்ல, நான் வெறுங்கையாய் நான் நிக்கிறேன். எப்படி நிக்கிறேன் நானு? சொல்லுங்க, எப்படி நிக்கிறேன்? ஆண்டவரே காமிங்க, ஆண்டவரே நான் வெறுங்கையா நிக்கிறேன், கோலும் கையுமாய் நான் நிக்கிறேன், ஆண்டவரே நான் தனியா ஆளா நிக்கிறேன், அனாதையா நிக்கிறேன்ப்பா, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. இப்ப நீ யார்கிட்ட மனுஷனை நம்ப முடியுமா? சொல்லுங்க, மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்க முடியுமா? இந்த பதட்டமான சூழ்நிலையில உங்ககிட்டே நீங்க ஆலோசனை கேட்க முடியுமா? உங்க மனசுதான் பதறிட்டு இருக்குது, அங்க அப்புறம் ஆலோசனை கேட்க முடியும். ஆனால் யாக்கோபு ஒன்று செய்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா. இதுல ஒரு அல்டிமேட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? பெத்தேலிலே யாக்கோபுக்காய் கர்த்தர் காத்திருந்தார். நம்பி நீங்க வந்துதான் ஆவ, நான் உன்னை அங்க ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பெத்தேலிலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? யாக்கோபுக்காய் காத்து கொண்டிருந்தார். வாசிக்கலாம், ஏசாயா 30:18. ஆனாலும், சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, ஆனாலும் மட்டும் கொஞ்சம் நார்மலா பாத்துறாதீங்க. ஏன்னா ஆனாலுமுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் யாக்கோபுக்கு இருந்த போதிலும், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருந்தாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. யாக்கோபு வருவதற்காய் தேவன் பெத்தேலிலே காத்துக் கொண்டிருந்தார். யாக்கோபு வருவதற்காய் தேவன் அங்கே காத்துக் கொண்டிருந்தார். யாக்கோபு வந்தான், கல்ல பார்த்தான், உட்கார்ந்தான், தேவனை நோக்கி ஜெபித்தான், கண்ணை மூடினான். கண்ணை மூடின பொழுது தேவன் வானத்தை திறந்தார். கர்த்தர் வந்து நின்றார். ஹல்லேலூயா. வானத்திற்கும் யாக்கோபு படுத்திருக்கிற அந்த ஸ்தலத்திற்கும் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அங்கே கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் கொடுப்பேன். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் பேசுகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன் சந்ததி பூமியில் உள்ள சகல இடங்களுக்கும் பரம்புவார்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா இடங்களிலும் உன்னுடைய சந்ததி பரவும். சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் யாக்கோபு. அன்னைக்கு பிடிச்சுக்கிட்டான் ஆண்டவரை. என் தேவனிடத்தில் கேட்டால் என் தேவன் நிச்சயமாய் செய்வார். வெறுங்கையாய் போனாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டான். சில இடத்துல மிஸ் பண்ணிட்டான், சில இடங்களை தவற விட்டான். ஆனால் பெரும்பாலான இடங்களில் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, எங்க மாமனார் ஏமாத்துறார், என்ன பண்ணும்? இதை செய். ஆண்டவரே, இன்னொரு முறை ஏமாத்துறார், என்ன பண்ணணும்? இதை செய். ஆண்டவரே, இன்னொரு முறை ஏமாத்துறார், என்ன பண்ணணும்? இதை செய். 10 முறை ஏமாத்தினானா? 10 முறை ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டு 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 காரியம் மாறுதலை முடிந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரே, எங்க மாமனார் ரொம்ப என்ன அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஆண்டவரே, பின்னாடி துரத்திட்டு வருவேனே, ஆனா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இவன் கிளம்பி போறான். பின்னாடியே லாபான் துரத்திட்டு வரான். பக்கத்துல வந்துட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்தா யாக்கோபு அப்படியே குறவலையை பிடிச்சிடலாம், அந்த அளவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அன்றைக்கு இரவு கர்த்தர் லாபானோட பேசினார். இங்க பாரு லாபான், யாக்கோபு தொட்டவன் கதை முடிஞ்சிச்சு. யாக்கோபு கிட்ட நீ பட்சமா தான் பேசணும். உன் சத்தத்தை உயர்த்தி கூட யாக்கோபு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஜாக்கிரதையா நடுங்கிட்டான், அரண்டுட்டான். காலையில வருகிறான். யாக்கோபு, உன்னை நான் தீங்கு செய்யும்படி தான் வந்தேன், ஆனா உன் தேவன் என்னை தடுத்தார். சத்தத்தை கூட உயர்த்தலையா? தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக people cannot raise their voice. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, டேய், ரொம்ப நாளா நீ தேடாமையே போயிட்ட, நான் இல்லாமையே நிறைய ஆலோசனை எடுத்துட்டேன், நான் இல்லாமையே எல்லாம் பண்ணிடலாம் நினைச்சிட்டேன், நான் எல்லாமே எல்லாம் கரெக்டா போது நினைச்சிட்டேன், உனக்கு ஃபியூச்சர் பத்தி தெரியாது ராஜா, என்கிட்ட வந்துரு, நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன், நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன். நீ ஏன் ஏதாச்சும் முடிவு எடுத்துடாத, நீ ஏன் ஏதாவது ஒண்ணு பண்ணிடாத, நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த 2 வசனங்களை மாத்திரம் வாசிச்சு நாம் ஜெபிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் ஆண்டவரை பிடிச்சுக்க போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் மேல் சேவிக்க போறீங்க? எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, இனி உங்களுடைய ஆலோசனை இல்லாமல் நான் எதையும் இனிமேல் செய்ய மாட்டேன்னு இங்க எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிற்க கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உலகத்தை நோக்கி ஓடாதபடி, மனுஷனுடைய ஆலோசனையில் நிற்காதபடி, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு ஆண்டவரோடு காட்டும் பாதையிலே நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, கஷ்டங்களை மாற்றுவீராக, கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ,
பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தொடுவீராக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாக்கோபு பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையில தேவன் காட்டின வழியில நடந்த பொழுது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்றவனாய் அவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கூட கர்த்தர் தடுத்து போட்டவராய் இருந்தீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் அவர்களை தடுத்து போடுவீராக. உங்களுடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரலோகத்தின் தேவன் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.